அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஷ்டி திதி என்று பூஜை கூட செய்ய முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொன்னால் போதும், பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரங்கள் நமக்கு சொல்வதனால பல நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய வேண்டியது வேண்டியபடியே நமக்கு நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைய பேர் முருகனுடைய அருள் கிடைத்தாலே போதும் அப்படி இருப்பவரெல்லாம் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லும்போது கந்த சஷ்டி கவசமும் படித்த பலன் நமக்கு கிடைக்கும். இப்போது சஷ்டி திதி எப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கான பலன் இந்த மந்திரத்தை 6 முறை சொன்னாலே போதும், நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியல அப்படி இருப்பவர்களாம் இதை கூட நீங்கள் படிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இல்லை, அதிகமாக இருப்பவர்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கலாம். மனசுக்குள்ளே சொன்னால் கூட போதும், சத்தமாக சொல்லணும் கூட அப்படிங்கிறது இல்லை. முருகனை முதல்ல நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். அடுத்து நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எழுந்த உடனே சொல்லலாமா அப்படிங்கிறது கேட்பீங்க. தாராளமாக சொல்லலாம். நம்ம எழுந்து குளிச்சுட்டு சொல்லுவது ரொம்ப நல்லது. ஒருவேளை முடியல அப்படின்னா நம்ம எழுந்து முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம். அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்த நேரம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் ஒரு மேட்டு போட்டு கீழே உட்காந்து நீங்கள் சொல்லலாம். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். மனசை ஒருங்கிணைந்து சொல்லுங்கள். அதாவது மனசை அலைப்பாய விடாமல் நம்ம ஒரே தாட்டில் நீங்கள் முருகனை மட்டும் நினச்சிட்டு முருகனை உங்கள் கற்பனையில் கொண்டு வாங்க. முருகனுடைய உருவத்தை கொண்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். பூஜை அறைக்குள்ளே போக முடியாதவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்போ பீரியட்ஸ் இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வருவது இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருகனை உணர வேண்டும், முருகனுடைய அருள் கிடைக்கணும், முருகர் நம்மளை பார்க்க வேண்டும், அவருடைய கடைக்கண் பார்வையாவது நம் மீது விலக வேண்டும் அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். 6 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரவண பவ. அடுத்த 2வது லெட்ரு தான் நம்ம முதல்ல போடணும். ரவண பவச. அடுத்து 3வது எழுத்து வா. வனப வசர. அடுத்து 4வது எழுத்து நா. நபவ சரவ. அதுக்கடுத்து 5வது எழுத்து பவச ரவண. அடுத்து 6வது எழுத்து வசர வனபவ. இந்த 6 எழுத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம 6 முறை சொல்லும்போது 36 முறை நமக்கு சொன்ன பலன் கிடைக்கும். அதாவது சரவணபவா அந்த மந்திரத்தை, அந்த மூல மந்திரம், இது சரவணபவாங்கிறது ஒரு மூல மந்திரம் முருகனுக்கு. இந்த மந்திரம் சொன்னாலே நமக்கு அனைத்துமே கைக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். முருகன் நம்ம கூட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி உணர்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லுவாங்க. சஷ்டி கவசம் படித்த அந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். இதில் அந்த சஷ்டி கவசத்தில் இந்த எழுத்துலாம் அதில் வரும். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, கதால கேட்டிருப்பீங்க. சஷ்டி கவசத்தை நம்ம 36 முறை படிக்கணும் அப்படிங்கிறது அந்த பாடலில் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 36 முறை படிக்க முடியாதவர்களாம் அந்த பாடலை ஒரு முறை படித்துட்டு இதை நீங்கள் 6 முறை படித்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 36 முறை படித்த பலன் கிடைக்கும். இதை எழுதலாம். எழுதுறது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு டைரி போட்டுக்கோங்க, அல்லது ஒரு நோட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த நோட்டில் தினமும் 6 முறை இதை எழுதிட்டு வர்றீங்க அப்படின்னா நடக்காதுன்னு நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறத கூட அது நடக்க வச்சிரும் இந்த மந்திரம். எனக்கு இப்போ இதெல்லாம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏங்குவோம் பார்த்திங்களா. ஒரு சில செயல் பார்த்திங்கன்னா இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம் பார்த்திங்களா. அந்த செயல் கூட நமக்கு நடக்கும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இந்த மந்திரம். விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கின்றது. எவ்வளோதான் நமக்கு தலையெழுத்து மோசமாக இருந்தால் கூட நம்ம தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். உங்கள் மேலே வீணா பழி, வீணா பிரச்சனை, தேவையில்லாமல் என்னை மாட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பிரச்சனைகள் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதிலேருந்து சீக்கிரமாக ரிலீவ் ஆக முடியும். அதே போல் எதிரி தொல்லைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தொல்லை நீங்கும். முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுக்கு முருகன் சப்போர்ட்டாக இருப்பார். அதற்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க முருகனுடைய அருள் கிடைத்து நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க.
இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி திதி ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. இந்த நாளில் மிஸ் பண்ணாமல் இந்த மந்திரத்தை வந்து 6 முறை சொல்லுங்கள் அல்லது 6 முறை எழுதுங்க, ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.